ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். டெல்லியில அமித்ஷாவை டிடிவி தினகரன் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இங்க வரேன்னு சொல்லியிருந்த பயணம் திட்டம் வச்சிருந்த பியூஷ் கோயல் சென்னைக்கு வரல. 4 நாளுக்குள்ள எல்லாம் முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதற்கு இடையில புதிதாக ஒரு கசியும் தகவல், அமமுகவை இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட சொல்லி இபிஎஸ் கோரினாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஆனா தினகரன் அதை முழுமையாக மறுத்தார். குக்கர்ல போட்டியிடும், குக்கரை வலிமையான சின்னமாக மாற்றுவதற்கு அவர் தயாராக வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு பேச்சுவார்த்தை. இந்த 2 சின்னங்கள்ல மட்டும், தாமரையிலையும் இரட்டை இலையிலையும் மட்டுமே எல்லாரையும் நிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு ஒரு பேச்சு வருது சார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படி முயற்சி நடக்கும், ஆனா அது வெற்றி பெறாது. தினகரன் வந்து சம்மதிக்க மாட்டார். அவர் இதெல்லாம் குக்கர்ல தான் சொல்லி உறுதியா நிற்பார். அதுல சந்தேகமே கிடையாது. தினகரன் வந்து இரட்டையில போட்டி போட்டார்னா அவர் வந்து உட்சோதியில் கலந்து விடுவார். அதுல தினகரனுக்கு விருப்பம் கிடையாது. தன்னுடைய தனித்தன்மையை அவர் இழக்க மாட்டார். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்ல வந்து ரொம்ப சின்ன கட்சிகள் வந்து ஒத்துக்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் ஒத்துக்குமா எனக்கு தெரியாது. அவங்க வந்து பிஜேபி சிம்பல்ல போட்டி போடுவாங்க எனக்கு தெரியாது. சின்ன கட்சிகள் வந்து ஒத்துக்கும், 2 பக்கமுமே. ஏடிஎம்கே கூடயும் சின்ன கட்சிகள் வந்து ஒத்துக்கும் சில கட்சிகள், இவங்க பிஜேபி கூடயும் ஒத்துக்கலாம். ஆனா அமமுக நிச்சயமா ஒத்துக்கூடாது. ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒப்பந்தம் வந்துடும், 4 நாள்ல வந்து ஒப்பந்தம் வந்துடும். அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காது. பட் அந்த சின்னம், தங்களுடைய சின்னத்துல போட்டியிடணும்னு சொல்வதற்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் என்ன சார்? 2 கூட்டணியிலுமே ஒரே உளவியல் தாங்க. அதாவது தங்களுடைய கட்சி எத்தனை இடங்களை அதிகமாக பிடித்திருக்கிறதுன்னு காமிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, தங்களுடைய சின்னத்துல போட்டியிட்டவங்க ரிவோல்ட் பண்ண முடியாது. லீகல்லி அந்த கட்சியை சார்ந்தவர்களாக மாறிடுறாங்க. அதனால பேரவையிலையும் தேர்தல் ஆணையத்தின்படியும் அவர்கள் வந்து அதிமுகவை சார்ந்தவர்களாக மாறிடுறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரங்கள்ல அது அதிமுக அக்கௌண்ட்ல அல்லது திமுக அக்கௌண்ட்ல ஏறிடுது. அடுத்த தேர்தலுக்கு முன்னால பார்கெயின் பண்றதுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது பாமக இருந்தது உங்க கூட, அமமுக இருந்தது உங்க கூட, அல்லது வைகோ சின்னம் இருந்தது உங்க கூட, இந்த 2 கட்சிகள்லயும் யாரும் வந்து அப்ப நினைவு வச்சு பேச வேண்டிய பேச முடியாது. ஆமா, பேச முடியாது. தேர்தல் கமிஷனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வேற மாதிரி பேசும். ஆமா. பட் இயல்பாகவே, அமைப்பு ரீதியாகவே இந்த வளரும் கட்சிகள் அல்லது இந்த சிறிய கட்சிகளுக்கு எதிராகத்தான் நம்முடைய இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் தேர்தல் முறை இருக்கு அப்படிங்கிற பார்வையை எப்படி சார் பாக்குறீங்க? ஆமா, உண்மைதான். அப்படிதான் இருக்கு. அதை மீறித்தான் சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளாக வளர்கின்றன. பட் அது அந்த ப்ளூராலிட்டியை காப்பாத்துறது, இந்தியாவுக்கான அழகே அந்த ப்ளூராலிட்டி, பன்மைத்துவம் தான் அப்படின்னா, பன்முகத்தன்மை அல்லது பன்மைத்துவம் தான் இந்தியாவினுடைய அழகு அப்படின்னா, பொலிட்டிக்கலா அந்த அழகை ரெப்ரசன்ட் பண்றது வட்டார கட்சிகள், மாநில கட்சிகள், இவங்க எல்லாரும் தானே அந்த டைவர்சிட்டியை வெளிப்படுத்துறாங்க. ஆனா டைவர்சிட்டி வந்து தேர்தல் கமிஷன் வந்து அதுக்கான வாய்ப்பு கொடுக்கத்தானே செய்யுது. இந்த அளவுக்கு நீங்க வாக்குகள் பெற்றால் உங்களை வந்து மாநில கட்சியாக அங்கீகரிப்போம். இப்ப நான் வந்து எனக்கு தனித்தன்மை வேணும்னு சொல்லிட்டு சும்மா வழக்கம் போல அங்கன செட்டியார் மாதிரி போட்டி போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அதுல அர்த்தம் இல்லை இல்லையா? அவங்களை என்கரேஜ் பண்ண முடியாது. They strike a balance. பட் அவங்க வச்சிருக்கிற தேர்தல் மாநில கட்சியாக அங்கீகரிப்பதற்கான இலக்கணம் அது எல்லாமே கூட 2 மக்களவை உறுப்பினர்கள் ஜெயிக்கணும், அல்லது 6% மேல அல்லது 8% வாக்குகள் பெறணும் அப்படின்லாம் இருக்கிறதே கூட இந்த சிஸ்டம். வாக்குகள் பெறுவது, பெர்சன்டேஜ் வாக்குகள் பெறுவது பரவலாக முழுக்க நின்னா முடியும். செல்வாக்கு வளர வளர அது முடியும், அது புரிந்து கொள்ள முடியுது.
அப்படியே 8% அந்த மாதிரி எடுத்தா கூட ஒரு பேரவை உறுப்பினர் கூட வாங்க முடியாது, ஒரு மக்களவை உறுப்பினர் கூட வாங்க முடியாது, அன்லெஸ் அது வந்து டென்ஸா ஒரு இடத்துல இருந்தாலும் ஒழிய. ஆமா, அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. இத்தனை பேர் மக்களவை உறுப்பினர் வந்து இவங்க சட்டமன்ற உறுப்பினர் வரணும்னு சொல்லுறது, அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. பரவலாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னொன்னு இதுல எல்லாம் என்ன நியாயம் இருக்கு? இப்ப இவங்களுக்கு விசில் வந்து ஒட்டுமொத்தமா ஒதுக்கியிருக்காங்களே, அது என்ன நியாயம்? அல்லது அந்த காலத்துல இரட்டை இலை வந்து ஒட்டுமொத்தமா வந்து எம்ஜிஆர் கொடுக்குறாங்க, அது என்ன நியாயம்? சார், நாங்க ஒரு கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சியாக ஒரு கட்சி இருக்கிறோம். நாங்க 234 தொகுதியிலேயே வேட்பாளர் நிறுத்த போறோம். 234லயே நீங்க தனித்தனியாக சுயேட்சை சிம்பல் கொடுப்பீங்களா சார்? பதிவு செய்யப்பட்ட கட்சின்னா அது மொத்தமா கொடுத்துட மாட்டீங்களா ஒரே சிம்பல்? சார், அப்படின்னா சரி, வசதியான ஒருத்தர் வந்து ஒரு வம்பு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இல்லைங்க 234 கேண்டிடேட்டுக்கு என்னங்க செலவழியும்? கேண்டிடேட் போடுறதுக்கு சில லட்சங்கள் தான் செலவழியும். கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணி போட்டாருன்னு சொல்லி வைங்க, உடனே அவருக்கு சிம்பிள் கொடுத்துருவீங்களா? அதனால அது வந்து சரி கிடையாது. அது என்ன சரியான முறை என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க இந்த சிம்பிள் கேட்குறீங்க, அந்த சிம்பிள் வேறு யாராவது கேட்காத பட்சத்தில், அது காலியா இருக்கிற பட்சத்தில் அதை உங்களுக்கு கொடுப்போம். போட்டின்னு சொல்லி வந்ததுன்னா அது இந்த லாட்ஸ் போட்டு கூட கொடுப்பாங்க சில சமயம். அது மாதிரி தான் கொடுக்குறத நியாயம் ஒழிய, அவர் வந்துட்டார் அதனால அவர் கொடுத்துடணுங்கிற நியாயம் கிடையாது. அப்போ அது வந்து ஒரு பேட்ரனேஜ் இருக்கு அப்படின்னு. ஆமா, பேட்ரனேஜ் இருக்கு, சந்தேகம் இல்லாம பேட்ரனேஜ் இருக்கு. நீங்க எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் சரி, அது சேர்ந்து வந்தாலும் சரி, பிரிஞ்சு வந்தாலும் சரி, இப்போதைக்கு அது திமுக கூட்டணி தான் வலிமையாக இருக்குது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. அதுல திரும்ப வேற ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அவரு. அப்படி சொல்றதுனாலயே வந்து அதுக்கு என்ன சார் பொருள்? புதிய கட்சிகள் வந்ததுனால வலிமையாக இருக்கா, இல்ல ஏற்கனவே அது வலிமையான கூட்டணியாகத்தான் இருக்குங்கிறது மீனிங்கா? இல்ல, ஏற்கனவே வந்து வலிமையான கூட்டணியாத்தான் அது இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்சியில சேர்த்துக்கிட்டது வலிமை இன்னும் அதிகரிச்சிருக்கு. இந்த கட்சியில சேர்த்துக்கிட்டதுனால சில சிக்கல்களும் வந்திருக்கு. சீட் வந்து அவங்க கேட்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலங்கிறது. ஆனா ஒட்டுமொத்தமாக அவங்க எலக்டரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு வலிமை இன்னும் அதிகரிச்சிருக்கு. நீங்க சொல்ற கட்சிகள் சேர்த்ததால் வரக்கூடிய சிக்கல்கள், வலி, வேதனை, வருத்தம், இதை எல்லாத்தையும் விட சேர்த்ததுனால உண்டான பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல அதுல நிறை குறை எப்படி பாக்குறது? இப்ப சொல்ல முடியல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல. அதுக்கப்புறம் சிபிஎம் அவங்களுடைய இஷ்யூஸ் இன்னும் முடியல போல இருக்குது. நேற்று எம்ஏ பேபி ஆல் இண்டியா செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி இங்க வந்திருக்கிறாரு. சென்னையில திரும்ப மாநில குழு கூட்டமோ மாநில செயற்குழு கூட்டமோ எனக்கு சரியா தெரியல, ஏதோ ஒரு உயர் நிர்வாகிகள் கூட்டம் நேற்று போட்டிருக்காங்க. ரொம்ப நேரம் நடந்தது. ஆனா என்ன முடிவு எட்டப்பட்டதுன்னு செய்தியாளர்களுக்கு எதுவும் செய்தி வரல. அவங்க மற்ற மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே செய்தியை கசிய விடுற மாதிரி, தகவல் சொல்ற மாதிரி எதுவும் வர மாட்டேங்குது சார். பொதுவா கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி கசிய விட மாட்டாங்க. பொதுவா அவர்கள் விரும்பினால் ஒழிய அது என்னன்னு தெரியல. ஒருவேளை இன்றைக்கு பகல் நேரத்துல தெரியுமா என்னங்கிறதும் புரியல. அது அப்படியே இருக்கு. அதை ஒட்டி விசிகே, டிஎம்டிகே ரெண்டுமே நிக்குது. இதுல வேற ஒரு சைடு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் சார். சிபிஐ சிபிஎம் ரெண்டுக்கும் ஒரே தொகுதி தான் கொடுக்கணும், அதுல வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கு. அது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா, அவங்களோட சிபிஐயை விட நாங்க கொஞ்சம் வலிமையாக இருக்கிறோம், எங்களுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சிபிஎம் நினைக்கலாம். அப்படிங்கிற அந்த ரெண்டு பேருக்கு இடையில அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. சிபிஎம் விட சிபிஎம்க்கு எங்களுக்கும் எப்பவும் ஈக்குவலா கொடுப்பீங்களா, சிபிஎம் விட நாங்க வலிமையானவர்கள்னு விசிகே நினைக்கலாம். அவங்களுக்கு கூடுதலாக இடம் கேட்கறது அவங்க கிட்ட வருது. அதுவும் இந்த மாதிரி விசிகேயும் டிஎம்டிகேயும் ஒண்ணுன்னு பார்க்க முடியுமா? டிஎம்டிகே ஸ்ட்ராங், அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி அல்லது we are more powerful than them அப்படிங்கிற மாதிரி ஒரு இழை ஓடுதா? ஓடத்தான் செய்யும்.
அது திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸுக்கு அப்புறம் எல்லாம் இவங்க 3 பேர் 6-6-6ன்னு நின்னாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியல. இப்போ டிஎம்டிகே அந்த 2க்கும் இடையில வந்திருக்குதா, அல்லது இந்த செட்டோட 6-6ன்னு செட்டோட ஈக்குவலா வந்து சேர்றாங்களா? அது எல்லாமே கூட்டணிக்குள்ள தங்களுடைய இருப்பு தொடர்பான கேள்விகளை உருவாக்குறதாக இவங்க நினைக்கிறாங்களா? ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? கோட்பாட்டளவுல இணைந்து நிற்கக்கூடியவர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை இழுபறி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் தாமதமாகுது? ஏன்னா கோட்பாடுல அவ்வளவு உறுதியாக தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துக் கொள்ளாத டிஎம்டிகேயை சேர்த்து அவர்கள் காரணமாக உங்களுடைய சீட்டை குறைச்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லும்போது கோட்பாட்டில் உறுதியா நின்றவங்களுக்கு நிச்சயமா வருத்தம் வரத்தான் செய்யும். வருத்தம் செய்யும் அப்படின்னு. பட் அது கோட்பாடு மட்டுமே வெற்றியை தராது இல்ல சார். எலக்டோரல்லாம் வேற சில அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளேயும் போக வேண்டியது இருக்கும்ல. அது சரி, டிஎம்டிக்கு சேர்த்ததை பத்தி அவங்க ஒன்றும் சொல்லல. அவங்களுக்கு எங்களை விட அதிகமா சீட் தருவீங்கன்னு பேச்சு வருது, அது எப்படி சரியாகும் கேட்கறாங்க. அது நியாயமான கேள்விதான். ஒருவேளை அது இல்ல 6-6-6ங்கிறது மாதிரி தான் இருக்குன்னா அது இன்னும் தெரியாது சார். இல்ல அப்ப ஏன் டிஎம்டிகே இன்னும் சீட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க சார்? இது மறைச்சு வச்சுட்டா தெரியாம போயிருமா சார்? இவங்களுக்கு ஒண்ணு டீல இவங்க முதல்ல சொல்லிட வேண்டியதானே. டிஎம்டிகேக்கு 6 சீட் முதல்ல சொல்லிட வேண்டியதானே, பிரச்சனையே இருக்காது. ஏன் சொல்லல? இல்ல சப்போஸ் 6க்கு அதிகமாக இருந்து இப்போ இவங்க கிட்ட சொல்லலைன்னா நீங்க டீல் போட்டு அப்ப அதிகமாக வரும்போது இவங்களுக்கு வருத்தம் வராதா? வருத்தம் வரும். ஆனா டீல் போட்டதுக்கு அந்த டீல் படி நிப்பாங்க. அது வர்த்தகத்துல மனக்கசப்பு இருக்கும். ஆனா மனக்கசப்பு இருக்கும். தோழமையில அந்த மாதிரி நடக்க முடியுமா? நடக்க கூடாது. அவங்க ஒரு பாவம், திமுக ஒரு சிக்கல்ல தான் இருக்காங்க. சிக்கல்ல தான் இருக்காங்க. இது ஹேண்டில் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயமா? அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை, ஆனா அவ்வளவு ஈஸியான விஷயமும் கிடையாது. இன்னைக்கு முதல்வருடைய பெர்சனாலிட்டி காரணமா தான் இங்க வந்து வெடிப்புகள் நிகழாமல் இருக்கு. வெடிப்பு இல்லாம இருக்கு. கரெக்டான வார்த்தை சார், சென்டென்ஸ் சார். அது அவருடைய தன்மை காரணமாகத்தான் அது வெடிக்காம இருக்குது. எவ்வளவோ சீண்டல்கள் இருந்தாலும் 2 பக்கத்துல இருந்தும் பொறுமையாகவும் போறாங்க. டிஎம்கே வர்சஸ் விசிகேன்னு வரக்கூடிய சீண்டல்கள் இருக்கு, டிஎம்கே வர்சஸ் சிபிஎம்னு வரக்கூடிய சீண்டல்கள் இருக்கு. ஆனா டிஎம்டிகே வர்சஸ் இந்த கட்சிகள், காங்கிரஸ் வர்சஸ் இந்த கட்சிகள்னு பலவிதமான சீண்டல்கள் சமூக ஊடகங்களுக்குள்ள இருக்கு. ஆனா தலைமையில இருந்து யாரும் எந்த விதமான பிரஷருக்கும் ஈல்டாகல. பொறுமையாக இதை செட்டில் பண்றதுக்கான முயற்சியிலேயே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதிமுக அணிலையும் அதே தானா சார் நிலைமை? இல்ல புல்டோசர் இருக்கா? இல்ல புல்டோசர் இருக்கு. கண்டிப்பா புல்டோசர் வச்சுதான் இத்தனை பேரையும் வந்து சேர்த்து விட்டாங்க. முதல்ல அவங்களுடைய சிச்சுவேஷன் வேற மாதிரி. அங்க இது மாதிரி எல்லாம் வந்து அமைதியான முறையில், தன்மையான முறையில் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் நான் நம்பல. அமைதியில பலவிதம் இருக்கு சார், மௌனத்துல பலவிதம் இருக்கு. இந்த இதுல வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க, நீ தீவிரவாதி நினைச்சு சந்தேகப்பட்டு உள்ள வச்சிருப்பாங்க. அவர் வந்து கடைசியில் நீ தீவிரவாதி இல்லை போ அப்படிம்பாங்க. இதைத்தானே நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், எப்படியா இப்ப கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல தீவிரவாதி வந்து பயங்கரமா கருப்பா இருப்பான், ஆனா நீ கருப்பா பயங்கரமா இருக்க, நீ தீவிரவாதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி நடக்கும், வேற மாதிரி இருக்கும். அதை வந்து முன்னாள் நிதியமைச்சர் பி. சிதம்பரம் வந்து அதுக்கு ஒரு இது சொல்றாரு, பொம்மலாட்டத்துல பொம்மைகள் பெருசா எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், ஆனா கயிறு யார் கையில இருக்குதோ அதுதான் முக்கியம். இது சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுங்க. அதாவது அதிமுக பெரிய கட்சி, இது வரைக்கும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுக தலைமை பீடத்தை நோக்கித்தான் எல்லாருமே வந்தாங்க, வந்து பேசினாங்க. கூட்டணிக்குன்னு வந்து பேசுறவங்க எல்லாருமே. சில சமயம் ஜெயலலிதா வந்து ஓவரா வந்து தன்னை இம்பார்ட்டன் நினைச்சுக்கிட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் எஸ்பி சவான் நினைக்கிறேன், ஹோம் மினிஸ்டர் வரும்பொழுதெல்லாம் இதுல ராஜ்பவன்ல தங்குவார். அவர் வந்து முதலமைச்சர் போய் பார்ப்பாங்க, இதுதான் இது நாம். ஆனா இந்த அம்மா வந்து இல்ல அவர் தான் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் அதே பிரசிங் தனம் தான், ஆனா அவர் அதை கண்டுக்கல. அவர் ரொம்ப சீசன்டு பாலிட்டிஷியன், சரி சொல்லிட்டு போய் பார்த்துட்டு போயிட்டார் அவர். அது கொஞ்சம் அதிக பிரசிங் தனம். ஏன்னா ஒன்றிய அரசுடைய இவர் வந்து உள்துறை அமைச்சருங்கிறது வந்து சிஎம்க்கு வந்து புரோட்டோக்கால்ல வந்து அவர் சிஎமோட பெரிய ஆளு தான். ஆனா மற்றபடி தேர்தல் கூட்டணிக்குன்னு வரும்பொழுது எல்லாருமே வந்து இவங்களை வந்து தான் பார்க்கணும், யாரா இருந்தாலுமே. அப்படி வச்சிருந்தாங்க, இது வரைக்கும் அப்படி வச்சிருந்தாங்க. ஒரு காலத்தில் இவரு எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவார், தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக யாரை போடணுங்கிறது கூட ஹைகமாண்டு, காங்கிரஸ் ஹைகமாண்ட் என் கூட ஆலோசிக்கும் அப்படிம்பார். உண்மைதான், அந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கைக்குரிய இருந்தார்.
ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா இருக்கே. இவரை பிடிச்சி இழுத்து வச்சு கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இவர் அமித்ஷா கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது இவர் ஒரு வார்த்தை பேசுனதா? எடப்பாடி பேசலையே. அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் சொன்னார், அவர் எடப்பாடி பேரை சொன்னார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சொல்றது வந்து என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தான் சொல்றாரு. சார் அவர் டெல்லியில இருந்தா அனௌன்ஸ் பண்ணாரு, இங்க வந்து தானே அனௌன்ஸ் பண்ணாரு, எங்களை கூப்பிட்டு வச்சு தானே அனௌன்ஸ் பண்ணாரு. அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாருல்ல. நாங்க நெருக்கமாகத்தானே இருக்கிறோம், மியூச்சுவல் கன்சென்ட்டோட தானே எல்லாம் பண்றோம். கூப்பிட்டு வச்சு அனௌன்ஸ் பண்ணா 2 பேரும் பேசுவாங்க. இழுத்துட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணா ஒருத்தர் மட்டும் தான் பேசுவார். அன்னைக்கு ஒருத்தர் மட்டும் தான் பேசினார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்க, ஏடிஎம்கேல வெடிக்கும். நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டதுனால தான் நம்ம பல இடங்கள்ல வெற்றி வாய்ப்பை இழந்தோம்னு ஏடிஎம்கேல சொல்ல போறாங்க, கட்சி தொண்டர்கள் சொல்ல போறாங்க, நிச்சயமா சொல்ல போறாங்க. சூழலுடைய கட்டாயம் அப்படிங்கிறது சில சமயங்கள்ல இருக்கு சார். சில சமயங்கள் வேறு விதமான கட்டாயங்கள் இருக்கு. இது அரசியல் சூழல் கட்டாயம்னு புரிஞ்சுக்க முடியும். வேற கட்டாயங்களை பத்தி நாம வந்து ஏத்துக்க மாட்டோமே. வேற கட்டாயத்தை நீங்க சொல்ல முடியாது, பப்ளிக்ல சொல்ல முடியாது. அதனாலேயே திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு செய்தி, ஊக செய்தி மாதிரி வரக்கூடிய செய்தி. ஊக செய்தி இல்ல சார், அவர் இன்னைக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்யறாரு சரத்குமார் அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷம் ஆச்சு, ஒரு நள்ளிரவுல திடீரென்று கிடைத்த ஞானோதயத்துல கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் போய் சேர்ந்தோம், ஆனா கட்சிக்குள்ள எனக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஆதரவாளர்களை கூப்பிட்டு ஆலோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் இருக்கு. பிஜேபி மேல அதிருப்தியை தெரிவிச்சுட்டு ஒருத்தர் ஆலோசனை நடத்துறாரு அப்படின்ற செய்தியை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல? அந்த மாதிரி ஒரு நடிகர் கேரக்டர்ல அப்ப அவருடைய பிளான் என்னவாக இருக்க முடியும்? இல்ல, அவரு சில விஷயங்கள் எதிர்பார்த்தான் போனாரு. அதாவது இவங்க ஒரு பெரிய தலைவர்களா இருந்தவங்க ஒரு கட்சியில வந்து மன வேறுபாடு கொண்டு இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னா அவங்க மக்கள் நலனை எதிர்பார்த்தோ சிந்திச்சோ போறதில்லை, தன் நலனை எதிர்பார்த்து தான் சிந்திச்சு தான் போறாங்க. அதனால இவருக்கு வந்து சரத்குமாருக்கு வந்து அங்க போறது மூலம் கட்சியில் பதவி கிடைக்கும், இது அரசியல் வாழ்வு வளமாக இருக்கும் சொல்லிட்டு, வெறுமனே வாழ்வு வளமாக இருக்கும்னு சொல்லக்கூடாது, அரசியல் வாழ்வு வளமாக இருக்கும்னு சொல்லி நம்பிட்டு அவர் வந்து போனாரு. 2மே நடக்கலைங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய முடியும்? ஆனால் அதை பிஜேபி எப்படி பார்ப்பாங்க? கூல் கால்குலேஷன். இவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு? இன்னைக்கு மதிமுகவுக்கு 4 சீட்டு கொடுக்கும்போது அவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்க? முந்தி இருந்த செல்வாக்கு இன்னைக்கு மதிமுகவுக்கு கிடையாது அப்படிங்கிறது திமுகவுக்கும் தெரியும், மதிமுகவுக்கும் தெரியும். இவங்க வந்து கடைசி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து பேசும்போது தன்மையா பேச வேண்டிய தேவை என்ன? ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருந்ததோ அது மாதிரி இன்டாக்டா இருக்கு. 2021 இருந்த மாதிரி இன்டாக்டா இருக்கு, கூடலனா அட்லீஸ்ட் இன்டாக்டா இருக்கு. டிபிஎம்மும் அதே கதை தான். அதுல வந்து ஒரு டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சில அரசியல் பண்டிதர்கள் சொல்றாங்க. ஆனா அது ப்ரூவ் ஆனா தான் தெரியும், ரிசல்ட் வந்தா தான் தெரியும். இல்ல, அது டென்ட் இருக்குன்னு சொல்றது வந்து பகுப்பாய்வின் அடிப்படையில் அல்ல, ஆசையின் அடிப்படையில். அடுத்து சரத்குமாருக்கு வந்து உண்மையில் இன்னைக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு ஐடியா இருக்கும். அவரால் வந்து 2-3 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த், 2-3 தொகுதி கூட அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? இருந்ததுன்னா அவங்க அவரை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சரி விட்டுருவாங்க. அப்படி விட்டுறதுல வந்து ஒரு பெர்செப்ஷன் லாஸ் இருக்குல்ல சார். அது ஏற்கனவே சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க, ராம்தாஸ் அதே இடத்துல இருக்கிறாரு. இப்ப சரத்குமாரும் கிட்டத்தட்ட அந்த இடத்துலயே போய் சேர்ந்தாருன்னா 3 பெரிய சாதியின் சங்கமமாக அந்த இடம் வருது. அது ஒரு இவங்க 2 பேருமே, அதாவது ராமதாஸ் ஐயாவுக்கு வன்னியர்கள் மேல உள்ள ஒரு இது இருக்குது, ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சசிகலா அம்மையாருக்கு முக்குளத்தூர் கம்யூனிட்டில இல்லை, அந்த அளவுக்கு கிடையாது. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அவருக்கு இருக்கிற அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை விட நாடார் கம்யூனிட்டில வந்து சரத்குமாருக்கு இன்னும் கம்மியாக தான் இருக்கு செல்வாக்கு. ஏன்னா நாடார் கம்யூனிட்டியில் உள்ளவங்க வந்து பல்வேறு கட்சிகளில் வந்து ஸ்திரமாக தங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சார் நீங்க சொல்றத நான் வேறு வார்த்தைகள்ல சொல்றேன், அது சரியாக இருக்குமா பாருங்க சார். ராம்தாஸ் வந்து அவருடைய உழைப்பால அவர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அதிகாரத்தை பெறுவதற்காக ஒரு சமூகத்தை வளர்த்தாரு, அதுல கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சது.
அதனால அந்த செல்வாக்கு ஒரு விதமாக இருக்கு. அது பாப்புலராக நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்ச விஷயம். சசிகலாவுக்கு முக்குலத்தோர் மத்தியில கிடைச்ச அங்கீகாரம்ங்கிறது பவர்ல இருந்து வந்தது. அந்த பவர் இப்ப இல்ல. அதனால அந்த செல்வாக்கு சரிந்த மாதிரி தெரியுதா? உண்மையிலேயே சரிஞ்சிருக்கா? இல்ல, அந்த பவர் இல்லை அப்படிங்கிறதுனால பவர் வேணும்னு ஆசைப்படுறவங்க இவங்ககிட்ட பவர் இருந்தபோது இவங்க கூட இருந்தவங்கள்ல பாதிக்கு பாதின்னு கூட சொல்லலாம். அவங்க இன்னைக்கு பவர் வேணும்னு ஆசைப்படுறவங்க பவர் உள்ள இடத்துல போய் இருக்காங்க, அங்கே இருக்காங்க. ஆனால் அவர்களும் அந்த இடத்தில் பவர் குறைந்து விட்டது என்று தெரிந்தால் இந்த பக்கம் வந்து விடுவார்கள். அவங்களும் இன்னைக்கு வந்து சசிகலாவுக்கு வந்து முக்குலத்தோர் கம்யூனிட்டியில சசிகலாவுக்கு ஒரு அப்ரிஷியபிள் மக்கள் மத்தியில் இருக்கு. இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது காரணம் என்னன்னா, எந்த காரணத்தினால தினகரனை வந்து அந்த மக்கள் ஆதரிச்சாங்களோ அதே காரணத்தினால் இன்னைக்கு சசிகலாவை ஆதரிப்பாங்க. தினகரன் ஆதரிச்ச போது என்ன சொன்னாங்க, நம்முடைய கம்யூனிட்டிக்கு வந்து இவர் துரோகம் பண்ணிட்டார் இபிஎஸ்ன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம கம்யூனிட்டிக்கும் துரோகம் பண்ணாரு, இவரை வந்து ஒரு சிஎம்மா உருவாக்குன நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்த அம்மையாருக்கும் துரோகம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இவங்க மேல சிம்பத்தி கண்டிப்பா இருக்கும். இப்போ இவர் வந்து அந்த பக்கம் போறதா இருந்தா சரத்குமாருக்கு அப்படி ஒரு சாய்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகுங்கிறத பத்தி நான் நினைச்சு அதை ஒரு பாசிபிலிட்டியாக கேட்டேன் சார். ஒருவேளை திமுக பக்கமே வர்றதுக்கான வாய்ப்பு சரத்குமாருக்கு இருந்ததுன்னா, திமுகலேயே சேருவதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா, அப்ப எதையும் எதிர்பாராமல் சேருகிறேன்னு சொல்லணும். ஏன்னா கூட்டணியில் அவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாது. ஸ்டாலினுக்கு இருக்கிற தலைவலி போதும். இல்ல திமுகலேயே சேர்ந்துட்டா அது திமுக உள்ள தலைவலி தானே சார், அணிக்குள்ள உள்ள தலைவலி இல்ல. அவர் இதுக்கு கூட திமுக இல்லையாங்க? திமுக இருந்தாரு, திமுக தான் எம்பியா இருந்தாரு. ஆமா, சரத்குமார் மாதிரி ஆளுங்களுக்கு பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி கிடையாதுங்க. கிடையாது. பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி. அவர் தனிப்பட்ட முறையில ரொம்ப பெருந்தன்மையான ஒரு மனிதர். எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் அவர் எவ்வளவு பெருந்தன்மையானவர் அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். நான் எவ்வளவு எளிமையான மனிதர் என்பதையும் பார்த்திருக்கேன். இதுல வந்து உலகத்தமிழர் மாநாடு நடத்தினாங்க கம்போடியால. அப்போ சில பேருக்கு வந்து அவங்க போற இடங்களுக்கெல்லாம் வந்து கார் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லாருக்கும் வந்து பஸ், நல்ல லக்ஸரி பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னாங்க. நான் லக்ஸரி பஸ்ல தான் போவேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது எனக்கு வாய்ப்பு தருது, மற்றவர்கள் கூட உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு தருதுன்னு. ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். சரத்குமாரும் அவங்க பக்கத்தில் உட்காந்து ரொம்ப அமைதியாக உட்காந்து அவர்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா சரி, ரொம்ப தன்மையாக சிரிச்ச முகத்தோட ரொம்ப அவருக்கு குத்துற மாதிரி கேள்வி கேட்டா கூட, இத்தனை வருஷம் அரசியல் இருந்து எதை சாதிச்சிங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு. நான் அரசியல் இருந்தேங்கிறதே ஒரு சாதனைன்னு நினைச்சிங்களேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அந்த மாதிரி ரொம்ப தன்மையான மனிதர், தனிப்பட்ட முறையில் சந்தேகமே கிடையாது. ஆனா அது மட்டும் ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலான கணிப்பிற்கு அந்த ஒண்ணு மட்டும் நம்ம காரணமா வச்சுக்கிட முடியாது. சரி சார், இந்த தேர்தல் அணி, செல்வாக்கு, இதை பத்தி பேசிட்டோம் சார். வேற மக்களை பாதிக்கக்கூடிய ரியல் இஷ்யூஸ் பத்தி ராகுல் காந்தி ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை அரசு உயர்த்தும் அப்படின்னு. கண்டிப்பா உயர்த்தும், சந்தேகமே இல்லாம உயர்த்தும். இந்த தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வார் காரணமாகவா இல்ல இயல்பாகவே வார் இல்லாத சமயங்கள்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கு தானே சார்? இப்ப நடக்கிறது யுத்தத்தின் காரணமாக தான். ஆனா இதுல டிராஜடி என்னன்னாங்க, யுத்தத்தின் காரணமாக 4 ரூபா பெட்ரோல் விலை உயர்த்த வேண்டி இருக்குன்னா இவங்க 7 ரூபா உயர்த்துவாங்க. அதுதான் டிராஜடி. புரியுது. அத சாக்கு வச்சுட்டு இன்னும் அடிப்பாங்க. இன்னைக்கு இந்த ஒரு மனுஷன் நீ சம்பாதிக்கிறேன்னா இப்ப இந்த 30% ஒருத்தர் வரி கட்டுறாருன்னு வைங்க, அந்த டாப் லெவல் பிராக்கெட் 30%, அதுக்கு சர்சார்ஜ் சேர்ந்து 33%, 100 ரூபால 33 ரூபா அதுக்கு போயிருது. இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, ஜிஎஸ்டியில வந்து 18%, சாப்பிட்ற இடத்துல நுகரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்கும் வந்து போயிருது. அப்ப ஏறக்குறைய 50%க்கு மேல அவர் வந்து பலவித காரணங்களால பலவித வரிகள்னால செலுத்திடுறாரு. அப்ப என்ன பெரிய சம்பாத்தியம் இருக்கு? ஆனா நீங்க 100 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். உண்மையிலேயே அது வந்து 50க்கும் குறைவான ரூபாயாக இருக்கு. ஆமா, அது ஒரு மயக்கம் தான். 100 ரூபாய் சம்பளம் மயக்கம் தான். ஒரு விஷயம் நீங்களும் கேட்கல, நானும் சொல்லல. இந்த பறக்கும் படை போய் கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, சரியான வார்த்தையில சொல்றதுன்னா இது அரசு நடத்துற இது தேர்தல் கமிஷன் நடத்துற பயங்கரவாதம். இவங்க 130 கோடி பிடிச்சிட்டோம், 230 கோடி பிடிச்சிட்டோம்னு சொல்றவங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எத்தனை கோடியை திருப்பி கொடுத்தாங்கன்னு சொல்றதே கிடையாது. உண்மையாவே வந்து எலெக்ஷனுக்காக முறை தவறி கொண்டு செல்லப்படுகின்ற பணம் இதுல எந்த பெர்சன்டேஜ்?
இன்னைக்கு 50,000 என்ன கணக்கு? அன்கிளைம்டு பேலன்சஸ் அப்படின்னு நீங்க கஜானால கொண்டு சேர்க்கிறது எவ்வளவுன்னு சொல்லுவாங்க சார் கடைசியாக. கடைசியில் எங்க சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் நான் பார்க்கல. நீங்க சொன்னா டீடைல்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல. யார்கிட்ட பிடிச்ச பணம் எல்லாம் அன்கிளைம்டா போகுதுங்கிறத சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதுல கிளைம் பண்ணாத பணத்தை நாங்க அரசிடம் ஒப்படைக்கிறோம்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்திருக்கிறேன். இது தேர்தலுக்கு அப்புறமா? தேர்தலுக்கு பிறகு. சரி, அது எவ்வளவு பெர்சன்டேஜ்? பெர்சன்டேஜ் தெரியல. அது இல்ல, நான் கேட்கிறேங்க. இன்னைக்கு வந்து இந்த ஆடு விற்காங்க, 12 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்க ஒரு மார்க்கெட்ல. அவங்கள என்னங்க கேஷ் தானே எடுத்துட்டு போவாங்க. 2 ஆடு வச்சிருந்தாருன்னா அவர் 1.5 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போவார் மினிமம். ஒரு ஆடு 1 லட்ச ரூபாய்க்கு போகும் வெயிட்டை பொறுத்து. இதெல்லாம் வந்து இதுல இன்னொன்னு பாருங்க, இது எதனால பாதிக்குதுன்னு பாருங்க. தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்த தேதியிலிருந்து அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் தேதி வரை உள்ள கேப் இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய கேப்ல எத்தனை கெடுதி வந்து இந்த சிறு குறு தொழில்களுக்கு நடக்குது, விவசாயிகளுக்கு நடக்குது, சின்ன சின்ன இவங்களுக்கு வந்து பிசினஸ்மேனுக்கு நடக்குது. சார், இந்தியா தான் டிஜிட்டல் இந்தியாவாக நாங்க மாத்திட்டோம்ல சார். 2016, 17, 16லயே மாத்திட்டோம்ல. 16 நவம்பர்லயே டிஜிட்டலா மாத்திட்டோம்ல சார். அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு கேஷ் கொண்டு போகணும்? அது விவசாயிட்ட போய் சொல்லுங்க, இந்த ஆடு விற்கிறவர்கிட்ட போய் சொல்லுங்க. டிஜிட்டலா மாத்திட்டோம்னு சொல்ற நம்ம டிஜிட்டல் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா? அதுதான் முக்கியம். பயன்படுத்த தெரிகிற அளவுக்கு இந்திய மக்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்துருச்சா? இது இந்த எஸ்ஐஆர் மாதிரி தான். நீங்க சொல்ற இந்த எஸ்ஐஆர் மாதிரி தான். இதுல வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்றாங்கல்ல, எத்தனை பேருக்கு பண்ண தெரியும்? இன்னைக்கு ட்ரெயின் டிக்கெட்டு இதுல வந்து ஆன்லைன்ல ரிசர்வ் பண்ணலாம். அதுக்குன்னு வந்து ஹெல்ப் சென்டர் நிறைய சின்ன பசங்க வச்சிருக்காங்க. 50 ரூபா கொடுங்க சார், நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன் அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எஸ்ஐஆர்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. நேற்று ஒரு கேபில் திரும்பி வந்தேன் சார், வெளியில போயிட்டு. அந்த கேபிள் டிரைவர் வந்து பேசும்போது எஸ்ஐஆர்ல அவருடைய ஓட்டை நீக்கி விட்டார்கள்னு சொன்னார். சரி, இப்பதான் சேர்த்துடலாமே, சேர்த்துட வேண்டியதானே. என்ன இல்ல, சேர்த்துடுறோம், இந்த 2-3 நாள்ல நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாரு, நம்பிக்கையோட சொல்றாரு. ஆனா எஸ்ஐஆர்ல சேர்த்தோ நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வரிசையாக இருக்காங்க. அதாவது அது வந்து 2005க்கும் 2026க்கும் இடையில உண்டான கேப்ல உள்ள வந்தவங்க. அது இயல்பாக நீக்கப்படும். இப்ப திரும்ப ஃப்ரெஷ்ஷா தான் சேர்க்கணும், வேற வழியே கிடையாது. அந்த ஃப்ரெஷ்ஷா சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்காம அப்படி தள்ளி போய் வாக்குரிமையை இழக்கக்கூடியவர்களாக பலர் இருக்கிறாங்க போல தெரியுது. அந்த எஸ்ஐஆர், இந்த வாக்குரிமை நீக்கப்பட்டவர்கள், அதே மாதிரி யுத்தம் வந்ததுனால பாதிக்கப்பட்டவர்கள். யுத்தம் வந்ததுனால நாளாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். என் அயன் பண்ற ஆள் 3 நாள் லேட்டா வந்தாரு. ஏன்னா இத்தனை நாள் லேட்டா வந்திருக்கிறதுக்கு ஈரான்ல யுத்தம் நடக்குது சார்ங்கிறாரு. நான் என்ன பதில் சொல்றது? யுத்தத்தால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும் சார். உண்மையிலேயே ஹோட்டல்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஹோட்டல் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன். நான் இப்போ தஞ்சாவூர் போறதா இருந்தேன். என்னுடைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கலாம்னு சொல்லி என்னுடைய நண்பர் டாக்டர் மருதுரைட்ட சொன்னேன். நீங்க 10 பேர் 12 பேர் இருக்காங்க எனக்கு நண்பர்களுங்க, கூப்பிட்டுருங்க, நான் வந்து டின்னர்ல மீட் பண்ணுவோன்னு. நேத்து அவர் சொல்றாரு, நீங்க சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்க, அவங்க நீங்க சொல்ற எந்த ஐட்டமே அவங்களால கொடுக்க முடியாதுங்கிறாங்க, அதனால நம்ம வந்து இதை போஸ்ட்போன் பண்ணிடுவோம். ஸோ ஐ ஹேட் டு போஸ்ட்போன் இட். அது நிஜமாவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், சந்தேகமே இல்லை. கொஞ்சம் டைம் கன்சியூமிங் பொருள் எதையுமே சமைக்க முடியாது. இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா வர்றவங்களை எப்படி கிடையாதுன்னு சொல்றதுங்கிறதுக்காக செய்கிறோம். கடுமையான நஷ்டத்துல தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கு அப்படின்னு ஹோட்டல் வச்சிருக்கிறவர் ஒரு நண்பர் சொல்றாரு. ஆனா இதுக்கிடையில ஒன்றிய சொல்லிட்டு இருக்கு, கேஸ் சிலிண்டர் ஷார்டேஜே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஷார்டேஜே கிடையாதுன்னு சொல்றாங்க. வந்த கன்சைன்மெண்ட்ல 2 நாளைக்கு தான் பொருந்தும். 2 நாளைக்கு தான் போதுமானதாக இருக்கும். மற்றபடி அதே நிலைமை தான் இருக்கும். இன்னும் அதிகமான அளவுல கன்சைன்மெண்ட் இங்க வர்ற வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு பிசி சொல்றாரு சார். ஆமா, அவர் கரெக்டா தான் சொல்றாரு. 50,000 டன் 1 லட்சம் டன் அப்படின்னு சொல்றாங்களே, இது மொத்த இந்தியாவுக்கு 2 நாளைக்கு தான் வரும். இவங்களுடைய நம்ம தொலைக்காட்சியில வரக்கூடிய இந்த நண்பர்களுடைய வாதங்கள் எல்லாமே இப்படித்தான் சார். நியூமெரிக்கலா சொல்லி நம்மள வந்து வாயடைக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. சிறு குறு தொழில்களுக்காக 8,000 கோடி ரூபாய் கொடுத்து விட்டோம்னா அந்த 8,000 கோடி தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு தொழிலுக்கு கூட பத்தாது. இந்தியாவுக்கு 8,000 கோடி கொடுத்து என்ன பிரயோஜனம்?
எல்லாருக்கும் 8,000 கோடிங்கிறது பெருசா தெரியும். எல்லாம் நம்பரை சொல்லி கதறடிக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் அது. அது இல்லைங்க, பல விதமா ஏமாத்த முடியும். இது ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. 2 நாடுகள் போட்டி போட்டுச்சான். ஒரு நாடு பிரச்சார பீரங்கி பலமா உள்ள நாடாம். அந்த நாட்டுடைய ஆள் 2வது இடத்துல வந்தாராம். அந்த நாட்டுடைய ஆள் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்தாராம். நியூஸ் போட்டாங்களாம், நம்முடைய வீரர் வெற்றிகரமான 2வது இடத்தை பிடித்தார், ஆனால் எதிரி நாட்டு கோழை கடைசி இடத்திற்கு முதல் இடத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டாங்களாம். ஏன்னா அவர் கடைசி இடத்துக்கு முதல் இடத்துல வந்தாராம், நம்முடைய வெற்றி வீரர் 2வது இடத்தை பிடித்து விட்டார்னு. அதனால எப்படி வேணாலும் திரிச்சு போடலாம். அதனாலதான் அந்த காலத்திலேயே நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு அந்நியாரமே சொல்லியிருக்காரு. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.